அனைவருக்கும் வணக்கம். காரமடை ஊராட்சி ஒன்றியம் வெள்ளைப்பாளையம் ஊராட்சியில் இன்று பனைமரம் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற உள்ளது. உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் அப்படிங்கிற விழிப்புணர்வு முகாம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் பனைமரத்தினை பற்றின விழிப்புணர்வு போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை DRDA அவர்களுக்கும் ஊரக வளர்ச்சி இயக்குனர் அவர்களுக்கும் காரமடை ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கும் இந்த பிள்ளைப்பாளையத்தோட ஊராட்சி மன்ற செக்ரட்டரி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்திருப்பது என்னவென்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனை மரத்தை பற்றிய விழிப்புணர்வு கொடுப்பதற்காக வந்துள்ளோம். ஆகவே பனை மரத்தை பற்றிய ஒரு சில கருத்துக்களை நம்முடைய ஊரக வளர்ச்சியோடு சேர்ந்த நம்முடைய பிள்ளைப்பாளையத்தோட செக்ரட்டரி அவர்கள் உங்களிடம் ஒரு சில வார்த்தைகளை எடுத்து கூறுவார்கள். அதன் பின்பு நாங்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பள்ளிவாளி பஞ்சாயத்து செக்ரட்டரிங்க. சரிங்களா? இப்போ DRDA சென்னையிலேருந்து அனுப்பிக்கிறாங்க. சாரிம்மா மேடத்தையுமே எல்லா ஊர்லேயுமே பனை மரத்தை வளருங்க. பனை மரத்தில் வளர்த்துனாதான் தண்ணி சேமிப்பு வரும். நம்மளோட அடுத்த கட்ட அழிவு இல்லாமல் உருவாக்குறதுக்காக பனை மரத்தை வளருங்க. அதோட எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்கு தான் எங்கள் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. சரி, நான் எங்கள் விவசாயிகள் இருக்கிறாங்க, விவசாயத்தை கொண்டு சொன்னால் தான் அவங்க புரியுங்க, விவசாயத்தை கொண்டு காட்டுங்க சொல்லி நான் விவசாயிகளை வர சொல்லிக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க பனை மரத்தை எப்படி வளர்த்துறதுன்னு. உங்களுக்கு தேவையான பனை மரம் வேணும்னா கூட கேட்டால் கூட சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், ரோடு வேலை செய்கிறோம். சரிங்களா? நம்மளாலும் 4 குழி தோண்டி விட்டு பனை மரத்தை வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுற பொதுமக்களுக்கு சொல்லி பனை மரத்தை ஹெல்ப் பண்ணுறது சரிங்களா? நாங்கள் 10 மரம் வச்சா, நான் வச்சா 10 மரம் ஒரு மரமாக 2 மரம் வரும் இல்லைங்க. இந்த மழை காலத்தில் வைக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் கூட்டு வந்துக்கிறாங்க. அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி பனை மரத்தை வைக்கிறது, என்ன பண்ணுறது, பராமரிக்க பற்றி சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டு பண்ணி பனை மரத்தை வளர்த்து கொடுங்க. சரிங்களா? நம்ம பஞ்சாயத்தில் வேற மரம் வைக்கிறது எதுவும் வைக்கலாம். அதோட 4 கூட சேர்ந்து 5ஆவது வைக்கலாம். சரிங்களாங்க? சேர்த்துக்கலாம். பனைமரம் பார்த்தீங்கன்னா முதல்ல அது தானாக மரத்திலிருந்து விழுந்து அதுவே முளைக்கக்கூடியதுங்க. அதுக்கு யாரும் உரம் போட தேவையில்லை, தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதுவே தன்னிச்சையாக வளர்ந்து அதுவே நம்மளுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருது. முதல்ல பார்த்தீங்கன்னா அதோட வேர் மிக சல்லி வேர் அப்படிங்கிறனால நிலத்தடி நீரெல்லாம் நல்லா சேமித்து வச்சு பாதுகாத்து மண்ணுக்கு நல்ல வளத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட தண்டு பகுதியெல்லாம் நம்ம வீடு கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதோட நுனி பகுதி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி, வெல்லம், அந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே கொடுக்குது. இப்போ அதோட மட்டை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூரை வீடெல்லாம் மேயருக்கு அது பயன்படுத்துது. நல்லா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெதுவெதுப்பான சூழ்நிலை நமக்கு கொடுக்கும். பனைமரம் வீட்டில் வாழ்ந்தவங்க ஆரோக்கியத்தோடவும் எல்லாம் நல்லபடியாக தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி பனம்பழம் பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம பனம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக குணப்படுத்தி நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பனங்கற்கண்டு குழந்தைகளுக்கு பாலில் கலந்து அப்போ நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும் போதெல்லாம் கொடுப்பாங்க. அது தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாகவே குழந்தைகளுக்கு நல்ல சத்தான ஒரு பொருள் கொடுத்தா அது குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம்ங்க. இப்போ நம்ம பனை மரம் என்பது தமிழ்நாட்டின் தேசிய மரம் இன்னைக்கு அழிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இதை நம்ம வளர்த்து எடுக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் அப்படி என்கின்ற அடிப்படையில் நாம் இதை கொண்டு வந்திருக்கிறோம். பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் என்னென்னங்கிறத ராதா மேடம் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க. சரிங்களா? இப்போ பனம் மரத்தில் உள்ள பனம் இந்த நுங்கு யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? அதில் சாப்பிட்ருக்கீங்களா, சாப்பிடலையா? சாப்பிட்ருக்கீங்க. வேற என்னதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க பனை மரத்துல இருந்து? பனங்கிழங்கு நீங்கள் தின்றுருக்கீங்க. சொந்த ஊர் எந்த ஊர் உங்களுக்கு? காரமடை பக்கத்தில். ஓகே ஓகே. இப்போ பனங்கிழங்குல சாப்பிட்டா நமக்கு என்ன என்ன நன்மை கிடைக்குது பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைய தலைமுறைக்கு பனைமரம்னா என்னன்னு தெரியாது, பழம்னா என்னன்னு தெரியல. சரியா? நொங்கு மட்டும் எங்க வெளியே விற்கிறாங்க, பதநீர் விற்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிட்றாங்க.
அது ஒரிஜினல் பயணியா டூப்ளிகேட் பயணியா ஏன்னா அதை தெளிவும்பாங்க. அந்த தெளிவு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாங்கிறது கூட தெரியாது. சரிதானா? இப்போ இந்த பனங்கிழங்கு எப்படி வருதுன்னு சொல்லி ஒரு 45 வயசுல உள்ள ஒரு இளைஞர் வந்து கேட்குறாப்புல, இந்த பனங்கிழங்கு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி. சரிதானா? இதை மாதிரி ஒரு காலகட்டங்கள் வரக்கூடிய சந்ததியினருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அழிந்து போன பனைமரத்தை, நம்மளுடைய தேசிய மரத்தை நாங்கள் திரும்பவும் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பணிகளை நாம் வந்து செய்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பனம் பழம்னு சொல்லி சொன்னாங்க மேடம். வந்து பனம் பழம்னா இந்த பாருங்க, இதுதான் பனம் பழம். என்னங்க? இது வந்து பனம்பழம். இந்த பனம்பழமானது எப்படி சாப்பிடலாம்? சாப்பிட்றீங்களா? எப்படி சாப்பிடலாம்? இப்படியே சாப்பிடலாம், பச்சையாகவும் சாப்பிடலாம், சூடாகவும் சாப்பிடலாம். சுட்டும் சாப்பிடலாம். சுட்டு சாப்பிட்டா அந்த விதை வந்து இதாயிரும், ஏன்னா கருகி போயிடும். ஆனால் அந்த பழம் வந்து திரும்ப வந்து பழுக்குமா? இது முளைக்குமா? அப்படி கிடையாது. இந்த பழத்தை வந்து நம்ம சுட்டு சாப்பிட்டாலும் இதில் உள்ள விதை என்ன பண்ணலாம்? முளைக்க போட்டோம்னா முளைச்சி வரும். அது வரக்கூடிய தன்மை இந்த பனை மரத்துக்கு மட்டும்தான் உள்ளது. பனை மரத்துக்கு வந்து நம்ம தண்ணி பாய்ச்சணும், அதை தொடர்ந்து பாதுகாக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதுவாக விழுந்து தானாக வளர்ந்து தானாக வரக்கூடியதான் இந்த பனை மரம். இதுக்கு முன்னாடி இந்த வேலி எல்லாம் ஓரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட் இடத்துல வந்து புறம்போக்கு இடங்கள்லாம் இந்த பனை மரத்தை வச்சு பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? டேஸ்ட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் எல்லா பக்கம் இப்படியே சாப்பிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுல இருக்கக்கூடிய நார் சத்தானது நம்ம உடம்புல உள்ள நோய்களை வந்து குணப்படுத்துவதற்கு ஒரு அரிய வகையான உணவு. புரியுதுங்களா? மலச்சிக்கல்னு சொல்லி பாத்ரூம்ல போய் நம்ம உட்கார்ந்துட்டு கஷ்டப்பட வேண்டாம். இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா உடம்புல உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து போய் உட்கார்ந்த உடனே நமக்கு மலமானது அந்த இருக்கல் தன்மை இல்லாம உட்காந்து ஃப்ரீயா வரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு உணவு இது வந்து. அதே மாதிரி பனங்கிழங்கும் அப்படித்தான். பனங்கிழங்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உடம்புல உள்ள சுகர்னு சொல்றாங்கல்ல, இப்போ வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே சுகர்னா முன்னாடி தெரியாது. முன்னாடி உள்ள வயதான ஆளுகளுக்கு சுகர்னா என்னன்னே தெரியாது. ஆனா இந்த உணவுப் பொருட்களை சாப்பிடாம வந்ததுதான் சுகரு. அன்னைக்கு இருந்த தாய்மார்கள் வந்து இந்த மாதிரியான பழ வகைகள் நம்மளுடைய பனம் மரத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் சாப்பிட்டதுனால என்னாச்சு, பேறுகாலமானது ஈஸியான முறையில் சுகப்பிரசவம் ஆனது. இப்போ வந்து சுகப்பிரசவம் கிடையாது. எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் சரிதான், ஆஸ்பத்திரியில் உடனே ஆப்ரேஷன். அதானே எல்லாருமே வந்து வரக்கூடியவங்க அனைவரும் இந்த இயற்கையான நம்முடைய பனை மரத்தில் உள்ள பொருட்களை வந்து வாங்கி சாப்பிடுவதற்கும், பனைமர கன்றுகளை வந்து இப்போ நமக்கு ஒவ்வொரு ஊராட்சிகளுக்கும் நாங்கள் குறைந்தது 800 மரக்கன்றுகள் கொடுக்கதாக உள்ளோம். ஏற்கனவே வந்து பனைமரம் வந்து கொடுத்துருக்காங்க. பனை விதைகள் வந்து கொடுத்துருக்காங்க. பனை விதைகள் கொடுத்தது இவங்க போட்டதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லாம் நம்ம 12 ஊராட்சி ஒன்றியங்களிலும் நாங்கள் முகாம் நடத்தினோம். அப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதனால அது அங்கே நின்று போச்சு. அப்படிங்கிறனால திரும்ப மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறனால கிராம ஊராட்சிகளுக்கு நாங்கள் செக்ரட்டரி அவங்களுடைய தலைமையில் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ பனைமர கன்று, இதுதான் பனைமர கன்று. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்த்து நாங்கள் வந்து உங்களுடைய ஊராட்சிகளுக்கு நாங்கள் அனுப்புவோம். அதை நீங்கள் 100 நாள் வேலை பார்க்கக்கூடியவங்க தெளிவான முறையில் அதை வைத்து முறையாக ஒரு 7 நாள் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். திரும்ப இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உயிர் வந்துடும். தண்ணியே ஊற்றலைனாலும் உயிர் வரும். இருந்தாலும் இந்த கன்று இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றோம். இப்போ இந்த விதையானது அப்படியே போட்டு முளைச்சி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தண்ணி ஊற்றவே வேண்டாம். இதை வந்து நாங்கள் உங்களுக்கு வளர்த்து இன்னொரு இடத்துக்கு கையில் கொடுக்குறப்போ நீங்கள் அதை வந்து கரெக்டான முறையில் தண்ணி ஊற்றி ஒரு 7 நாள் நீங்கள் தண்ணி ஊற்றி கொண்டு வந்தீங்கன்னா மீண்டும் நமக்கு இந்த மரம் வந்து வந்துடும். உயிரோட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்துக்கிட்டு இருக்குது. இதே போன்று வந்து ஒரு பனைமரத்தோட ஆயுள் காலம் எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு மனிதனுக்கு நமக்கு எத்தனை வருஷம் நம்ம உயிரோட வாழ்கிறோம்? நம்ம வந்து 10 வயசுல பேர் தான், 15 வயசுல பேர் தான், 20, 25, ஏன்னா 50, 75, 90 வயசு வரைக்கும் என்ன செய்யணும் இருக்கிறோம். எப்போ போகிறோம் நமக்கே தெரியாது. ஆனால் பனைமரத்தோட ஆயுள் காலம் எவ்வளோ தெரியுமா? எத்தனை வருஷமா? ஒரு பனைமரம் வந்து எத்தனை வருஷம் உயிரோட வாழுது?
ஆமாம். ஒரு பனைமரத்தோட உயிர் வந்து 125 ஆண்டுக்கு மேலே, 150 ஆண்டுக்கு உள்ள பனைமரத்தோட ஆயுள் காலம் வந்து வருகிறது. பனைமரத்தை வந்து யாருமே உயிரோட பார்த்ததே கிடையாது. இப்போ நம்ம வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் அந்த பனைமரம் வந்து 125 வருஷம் வரைக்கும் உயிரோட வாழும். அப்போ நம்ம அந்த பனைமரத்தை நம்ம பார்க்க முடியுமா? நம்ம பார்க்க முடியாது. நம்ம பனைமரம் வைத்து 18 ஆண்டுகள் கழித்து தான் என்ன செய்ய முடியும்? நொங்கு எடுக்கலாம், பதநீர் எடுக்கலாம், என்ன அதுக்கு உண்டான பனங்கிழங்கு, பனம்பழம், இது போன்ற அரிய வகையான உணவுகள் வந்து நமக்கு கொடுப்போம். அந்த பனைமரமானது பெண்களிடம் என்ன மகத்துவம், என்ன குணநலன்கள் உங்களிடம் உள்ளதோ அதே போன்று அந்த பனைமரத்துக்கும் உள்ளது. சரிதானா? எப்படிங்க? வீட்டுக்கு வந்து அந்த ஓலை வந்து நமக்கு யூஸ் ஆகுது. மரம் வந்து வீடு வந்து ஓலை குடிசை வைக்கிறதுக்கு பயன்படுத்துது. பனை மரம் வந்து நொங்கு காய்க்குது, திரும்ப அது வந்து விதையா போடுது, திரும்ப மரமா வருது, ஏன்னா பதநீர் கொடுக்குது, கல் கொடுக்குது, உணவுப் பொருட்கள் எல்லாமே அதில் உற்பத்தி ஆகுது. பெண் பனை மரத்துல மட்டும்தான் அது நடக்கும். ஆண் பனை மரம் வந்து அதுல எதுவுமே கிடையாது. ஆண் பனை மரம் வந்து நிற்கும். அதனுடைய தேவைகள் அந்த விறகுக்கு மற்ற வீடு கட்டுவதற்கு தேவையான கம்புகள் வந்து எடுத்துக்கலாம். மற்ற அனைத்துமே வந்து பெண் பனை மரத்தில் உள்ளது தான். பெண் பனை மரம் என்பது பெண் என்பதும், பெண் பனை மரம் என்பதும் நீங்கள் தான். உங்களை வந்து என்ன அடி அடித்தாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு போட்டுருவீங்க. ஆமாம், காலையில் என்ன சத்தம் போட்டாலும் சாயந்தரம் வந்து சாப்பாடு போட்டு தான் கொடுக்கணும். அது நீங்கள் அது இயல்பே வந்துடும்ப்போ, இன்னும் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதே மாதிரி பனைமரத்தில் எத்தனை முறை வெட்டினாலும் அது நொங்க காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுடைய உடலில் உள்ள நோய்களை வந்து விரட்டக்கூடிய சக்தி அவங்களுக்கு தான் உண்டு. ஒரு ஆண் மனிதன் வீட்டில் குடும்ப தலைவர் படுத்துட்டாங்கன்னா யார் பாப்பா? நீங்கள் தான் பார்க்கணும், பெண்கள் தான் பார்க்கணும். அதே போன்று தான் அந்த பெண் மரமும் உள்ளது. பூமியில் பூமாதேவி எப்படியோ என்ன செஞ்சாலும் பூமாதேவி தாங்குவாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு பிரசித்திட்ட ஒரு குணமே அதுதான். என்ன வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு தான் உள்ளது. அதே போன்று அந்த நம்மளுடைய இயற்கையின் அன்னையாக விளங்கப்பட்ட பனை மரத்தை வந்து நாம் வந்து வைத்து அதை வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வந்து பனைமரம் வைப்போம், பாதுகாப்பாய் இருப்போம். வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பனைமரம் வைப்பது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பேரன் பேத்தி வரக்கூடிய சந்ததியினர்களுக்கு தான் அது உதவும். ஆகவே 100 நாள் வேலை செய்யக்கூடிய அனைவரும் அவங்க செக்ரட்டரி சார் வந்து எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தெளிவான முறையில் அந்த பனைமரத்தை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சுத்தம் சுகாதாரம் அப்படின்னு சொல்லி இருக்குது. சுத்தம் சுகாதாரம்னு சொன்னால் நம்மை நாமே சுத்தப்படுத்தினா தான் நம்மளுடைய உடம்புல வந்து நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாட்களாக இன்னும் நம்ம வந்து வாழலாம். குப்பைகள் அதிகமாக வந்து நம்மளுடைய கிராமப்புறங்களில் குப்பைகள் அதிகமாக இருக்குது. இந்த குப்பையெல்லாம் எப்படி நம்ம கிராம தூதுவர்கள் வருவாங்க சார் பண்ணுங்க. கிராம தூதுவர் அவங்க வந்து வரக்கூடிய அளவில் வந்து தூய்மை பணியாளர்கள்னு வர்றாங்கல்ல, அவங்கக்கிட்ட தெளிவான முறையில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை இதெல்லாம் பிரித்து கொடுங்க. ஏன்னா கண்ட இடங்களில் வந்து குப்பைகளை போடாதீங்க, அசுத்தம் பண்ணாதீங்க. சிறு குழந்தைகள் வந்து அதை வந்து நம்ம குழந்தைகள் வந்து வெளியே போனாங்கன்னா அவுட் சைட் பாத்ரூம் போனாங்கன்னா அதை முறையாக எடுத்து அதை பேக் பண்ணி கொடுத்துருங்க. இல்லைன்னா அதை பாத்ரூமில் போட்டு தண்ணியை ஊற்றுங்க. ரோட்டில் சும்மா அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா அதெல்லாம் நிறைய இடங்களில் நடக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து தனிநபர் கழிவறையை வந்து பயன்படுத்துங்க. கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தனிநபர் கழிவறை கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. தனிநபர் கழிவறை எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? உங்க வீட்டில் லெட்டினே இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க. இரவு நேரங்களில் இருந்த அந்த பழத்தை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ நைட்டு போனோம்னு எனக்கு வயிற்றால போச்சு, எங்கே போகிறது சொல்லுங்க பார்க்கலாம். என் வீட்டில் லெட்டின் இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் நம்மளுடைய இயற்கையை வந்து கழிக்க முடியும். இல்லாத இடங்கள்ல நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே அப்புறம் வந்து இரவு 7 மணிக்கு மேலே நைட்டு 9 மணி இந்த மாதிரி நேரத்தை பார்த்து போகக்கூடிய காலகட்டங்கள்லாம் நம்ம மாறி போச்சு. அதனால் நீங்கள் எல்லாருமே தனிநபர் கழிவறை கட்டி அதன் பயன்பாடை வந்து பயன்படுத்துங்க. உங்களுடைய உடல் உபாதைகளை வந்து சரியான முறையில் வந்து வெளியே கொண்டு வந்து பண்ணிக்கோங்க. சரியா? ஆமாம். அதே போன்று இப்போ நம்மளுடைய பேசுவதற்கு வாய்ப்பளித்த நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கும் மற்றும் ஊராட்சி மன்ற செக்ரட்டரி அவர்களுக்கும், திட்ட
இயக்குனர் அவர்களுக்கும் பணித்தள பொறுப்பாளர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய பனைமரம் வளர்ப்பு பற்றிய முகாமில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.